அடுத்த 48 மணி நேரத்தில நீங்க சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நெறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாம எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. நீங்க எங்கேயாவது போய் மாட்டிப்பீங்க. அடுத்த 48 மணி நேரத்தில உங்கள ஒரு ஃபெமினின் எனர்ஜி ட்ராப்ல போட ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் நீங்க வேற பாதையில போக ட்ரை பண்ணுவீங்க. உங்கள வேற பாதைக்கு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து மதர் ஃபிகரா இருக்கலாம், இல்லன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், உங்களோட ஒய்ஃபா கூட இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். ஒரு ஃபெமினின் எனர்ஜி அ ஒ இட்ஸ் லைக் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க ஃபெமினினா இருந்தா யாரோ ஒருத்தங்க. உங்கள வந்து வேற பாதைக்கு இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வேற எங்கேயோ போக ட்ரை பண்றீங்க. உங்க கையில வந்து பிரபஞ்சத்தோட இட்ஸ் லைக் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க போக ட்ரை பண்றீங்க. அதுதான் சரியான பாதை எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா, அத வந்து மாத்தறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து நெறையா வந்து ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் எப்படி பண்ணணும்? நீங்க போறது சரியா? அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து தெளிவான முடிவு எடுத்ததுக்கப்புறம், யாராவது உங்கள தடுத்தாங்க அப்படின்னா, அத நீங்க கேட்காதீங்க. கேட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் சஃபர் ஆவீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, காசிப். அ உங்கள பத்தி, நீங்க நேசிக்கிறவங்கள பத்தி நெறைய காசிப் ஸ்ப்ரெட் பண்ணி, உங்க மனச உடைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ராப்புக்கு விழுந்துராதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை தனிமை. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுல கிளாரிட்டி. இது 2ம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சில சமயம் நீங்க முன்னாடி போகும்போது உங்கள கால வாரி விட கூட இருந்தவங்களே முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாரி சமயத்தில நீங்க நெறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கண்ல மண்ண தூவி நம்ம வந்து கேம்ல ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க சில சமயம் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து ரொம்ப ஜென்யூனான டாக்டிக்ஸா இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப லோ வைப்ரேஷன்ல போனீங்க அப்படின்னா, நீங்க தோக்குத்து போறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு மேன் ஒரு யங் வுமன வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ, நீங்க எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க. யாராவது வந்து உங்கள செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்கள வந்து வேற ஏதாவது ஒரு ட்ராப்குள்ள இதான் இங்க உங்கள யாரோ வந்து இழுக்க ட்ரை பண்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து அவங்கள பிச்சுக்கிட்டு வெளியில போக ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில உங்கள ப்ளீஸ் பண்ணுவாங்க. ஓ! இல்ல, இல்ல அப்படிலாம் நான் ஒண்ணும் நினைக்கல. இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? இந்த மாதிரி ஆஃபர் பண்ணலாமா? ஏன் நீ ஒரு தடவ என்ன ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டு போக்கூடாது? இன்னொரு தடவ நீ ஏன் இந்த வந்து சிச்சுவேஷன வந்து வொர்க் அவுட் பண்ணக்கூடாது? இந்த மாரி நெறைய ட்ராப்ஸ் வரும். அதுக்கு விழுந்தீங்க முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இட்ஸ் சேரியட் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்கணும் உங்களோட முடிவுல. அதே சமயம் உங்களோட முடிவு அ யாருக்கும் தெரியாம இருக்கட்டும். இட்ஸ் லைக் நீங்க முடிவெடுக்கிறீங்க, ரகசியமா இருக்கிறீங்க அப்படின்னா, ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து வெளியில சொல்லிக்கலாம். சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, வேலைக்கு ஆகாது. அது வொர்க் அவுட்டும் ஆகாது. சப்போஸ் நீங்க பார்க்கறது ஃபெமினினா இருந்தீங்க அப்படின்னா, உங்கள வந்து வேற இடத்துக்கு இட்ஸ் லைக் உங்கள செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத இடத்துல உங்கள கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணலாம். சம்திங் உங்களுக்கு பிடிக்காத வேலைக்கு போக சொல்லலாம். இது வந்து அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக தான், உங்களோட பெனிஃபிட்டுக்காக இல்ல. நீங்க உங்க பவுண்டரீஸ்ல ரொம்ப தெளிவா இல்ல அப்படின்னா, இந்த 48 மணி நேரத்தில யாராவது உங்கள ஏதாவது வம்புக்குள்ள இழுத்து விட்டுருவாங்க. அதில வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம இத எப்படி தப்பிக்க போறோம்? இது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து ஆழமா பார்க்க போறோம். அதுதான் இது வந்து ஓவரால் எனர்ஜி தான். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களால நிச்சயமா அத தப்பிக்க முடியும். இந்த ஓவரால் எனர்ஜி அத தான் சொல்லுது. நீங்க நினைச்சா இதுலேருந்து வந்து ஈஸியா தப்பிச்சிட முடியும். பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இந்த குயின் ஆஃப் காயின்ஸ், டூ ஆஃப் கப்ஸ். உங்க காதல் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது பண விஷயமா தான் நீங்க ஏமாற போறீங்க. அதனால அதில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது வந்து உங்க காதல் அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள ஏமாத்தலாம்னா, அந்த ஜென்யூன் லவ் உங்களோட காதல் இங்க இருக்கு. சரியா? யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். லவ்வர்ஸ் அண்ட் 7 ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் காயின்ஸ். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ரீபில்ட் பண்றீங்க. ஸோ நீங்க நோக்கி போக வேண்டியது காதல நோக்கி, இல்லன்னா வந்து நீங்க நேசிக்கிறவங்கள நோக்கி போகணும். அது ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆனா நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்கள நோக்கி போகணும். யாரு யார நோக்கி கை காட்டப்படுறீங்களோ அங்க போகணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களோட விஷ் அததான் நீங்க சேஸ் பண்ணணும் இந்த 48 மணி நேரம். இங்க பாருங்க ஏமாத்துறாங்க. ஃபேமிலி ட்ராப், 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இது பாட்டம் டெக் எனர்ஜில இருக்கு. ஸோ நிச்சயமா யாராவது உங்கள ஒரு பணம் விஷயமா இல்லைனா சொத்து, ஃபேமிலி ரிலேட்டடா உங்களோட ஆசைய கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி அவதூறு சொல்லி உங்கள குழப்பி விட ட்ரை பண்ணுவாங்க. நீங்க சாலிடா இருந்தீங்க அப்படின்னா, உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க நிறைய நாளா இத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எது சரி, எது தப்புன்னு. ஸோ யாராவது திடீர்னு வந்து நாலேட்ஜே இல்லாதவங்க சொன்னாங்க அப்படின்னா, அத நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப அவசியம் இப்போ. நீங்க ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, 3வது மனுஷன் திடீர்னு வந்து ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! அப்படியான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸா நீங்க முட்டாள் தானே! அதுதான் அவங்க பண்ண ட்ரை பண்றாங்க. உங்கள முட்டாளாக்க தான் ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா.
உங்களுக்கும் காதலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏமாத்த பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம், ஏன்னா வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, உன்னால் அது பண்ண முடியாது, அதுக்கெலாம் அவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகும், இவ்வளோ பெர்மிஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே அதெல்லாம் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் பாருங்கள். நெகட்டிவ் மைண்ட் செட்டு தான் உங்களுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களோட பாதையை அடைக்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப குயிக்காக போயிட்டீங்கன்னா அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை தான் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, உங்களை வந்து கட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பாட்டம் டெக்கில் நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட போய் உங்களுக்கு என்ன சொந்தமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் டூயிங் இட். ரொம்ப ரகசியமாக போய் எடுத்துகிட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குதிரை வந்து இன்னொரு ராஜாங்கத்தை சேர்ந்தது. இதை வந்து இன்னொரு நாடு வந்து திருட்டுத்தனமாக அவங்க கிட்டேருந்து கடத்திட்டு போயிடுவாங்க. சண்டையை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 போர் வீரர், ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், அவங்கள மாதிரியே அவங்க போர் வீரர்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவங்க நாட்டு குதிரையை அவங்க மீட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இது அந்த ஸ்டோரி தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ட்ராமாவுக்கும் தலை வணங்காதீங்க. யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் லைக் நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறீங்க, இல்லை குழப்பமாக இருக்கீங்கன்னா தண்ணி, இல்லைனா குளிச்சுட்டு முடிவெடுங்க. தண்ணி கூட இருந்துட்டு, இல்லைனா தண்ணி நிறையா குடிச்சிட்டு. இட்ஸ் லைக் யூ நீட் டு டச் வாட்டர். அது எப்படினாலும் சரி. த எட்டர்னல் சைல்டு. வாவ், யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். நீங்கள் டிவைன் சைல்டு, எட்டர்னல் சைல்டு. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. யூ ஆர் அ சூசன் ஒன். அதனால தான் உங்களை ட்ராப்பில் போட ட்ரை பண்ணுறாங்க. த த்ரெட். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து டிவைன் சோல். நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை. இட்ஸ் லைக் யூஆர் அன் ஏஞ்சல். நீ என்ன சொல்கிறது, எப்படி புரிய வைக்கிறது உங்களோட வேல்யூ உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரில. இட்ஸ் லைக் யூஆர் சூசன் ஒன். நீங்கள் இப்போ மனுஷனாக பிறந்திருக்கலாம், பட் யுவர் ஆன்சஸ்டர்ஸ் ரொம்ப 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 பவர்ஃபுல். நீங்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல். ஆனால் உங்களுக்கு அது அருமை தெரியல. ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களோட அருமை தெரியும். உங்களை எங்கேயாவது வந்து மாட்டி விட ட்ரை பண்ணாங்க. உங்கள் காதல்கிட்ட நீங்கள் போக விடாமல் ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் மேபி இது வந்து பாஸ்ட் பர்சன், பாஸ்ட் லவ், பாஸ்ட் பேர்டன், பாஸ்ட் லைஃப் கர்மா. ஏதோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு தொங்குறாங்க. அவங்க வந்து இருட்டில் விழ போகிறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. உங்களை எப்படியாவது பிடிச்சிக்கணும். இட்ஸ் லைக் தண்ணியில் முழுகிறவன் என்ன பண்ணுவான், அடுத்தவனை பற்றி கவலைப்படுவான். நான் முழுகினாலும் பரவாயில்ல, அவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் மேலே வந்தால் போதும். அந்த டெஸ்பரேட் எனர்ஜி தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்ரேயல் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காதல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். லவ் இட்ஸ் லைக் கடவுளை அடையிறதுக்கு ஒரு ரொம்ப சீக்ரெட்டான, ரொம்ப ஈஸியான வழி ஜென்யூன் லவ். ஒருத்தங்க நம்ம வந்து ஆழமாக உண்மையாக நேசிச்சோம்னா நம்ம மனசு ரொம்ப சுத்தமாகிடும். அப்போ அங்கே கடவுள் வந்து தங்குறது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அதுதான் இங்கே. இட்ஸ் லைக் லவ் அன்கண்டிஷ்னலி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு காதலை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடுவீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி சில டிவைன் லவ்வாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் இவங்க தான் உங்களோட பர்ஃபெக்ட் பேர், இல்லை பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்கள பற்றி உங்களுக்கு தப்பாக சொல்லுவாங்க. பட் இந்த பர்சன் வந்து வெரி பியூட்டிஃபுல் பர்சன். உங்களுக்காக எதுவும் செய்வாங்க. அதாவது அவங்களே இட்ஸ் லைக் வேறு உருவாக மாறுவாங்க. உங்கள் காதல் அவங்கள அப்படியே அடித்து போடும். அந்த மாதிரி ஒரு பியூர் லவ். ஏன்னா நீங்கள் பியூர் சோல். அதுதான் ரொம்ப ஆப்வியஸாக இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கையாள வேண்டிய தந்திரம், எதையோ நீங்கள் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மிஸ் பண்ண போகிறதில்ல. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. உங்களை ட்ராப்பில் போட நினைக்கிறவங்க உங்களை செட்யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த பர்சன் வந்து நம்பிக்கைக்குரியவங்க இல்லை. 6 ஆஃப் கப்ஸ். உங்களோட காதல் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இங்கே ஒரு துரோகம் இருக்குது. பாஸ்டில் இருந்து யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நோ, அது பாஸ்ட் லவ், பாஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியிலேருந்து கோவிச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி திடீர்னு வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பாக கனிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி நம்பிடாதீங்க. உங்களை எதுலேயோ கோத்து விட பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யாராக இருந்தால் என்ன, தப்பு தானே. இங்கே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ஜாயின்ஸ், குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்களோட பவுண்ட்ரிஸில் நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பாஸ்ட்
ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் லவ், ஏதாவது ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க வரதுக்கான காரணம் உங்களோட அடுத்த அடி நீங்கள் வந்து ஒரு டிவைன் லவ் வாழ்க்கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. இல்லைனா ப்ளஸ், இல்லைனா கிடையாது, ப்ளஸ் அண்ட் குயின் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜி. பெருசாக ஏதோ ஒரு விஷயம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் அ பிரேக் த்ரூ. நீங்கள் பண்ண போகிற பார்ட்னர்ஷிப் டீல் இட்ஸ் லைக் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. இல்லை பிஸ்னஸ் டீல் ஏதோ ஒன்று. இல்லை காதல் அப்படின்னா இந்த காதல் வந்து வேறு லெவல் ஆஃப் லவ். பாருங்கள், 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் பழைய பாரங்களை சுமக்கவே போகிறதில்ல. இட்ஸ் லைக் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். 8 ஆஃப் சோட்ஸ். உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுறாங்க. உங்களை வந்து இங்கேருந்து கீழே இழுத்து விடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டார்கெட்டை தெளிவாக வைங்க, முன்னாடி போய்கிட்டே இருங்க. யாராவது உங்கள் கிட்டே வந்து பற்றிக்கிட்டு நினச்சாங்க அப்படின்னா இந்த கயிறை கட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இது வந்து அவங்களோட தலையெழுத்து, இருட்டில் இருக்கிறது உங்களோட தலையெழுத்து இல்லை. நீங்கள் அப்படியே இந்த கயிறை கட் பண்ணிவிட்டு இட்ஸ் லைக் எ ரெட் த்ரெட். கண்டிப்பாக பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதர் எனர்ஜி. சம்படிஸ் யாரோ ஒருத்தவங்களை உங்களை கட்டி போட்டு உங்களை ஊமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பேசி காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் டோன்ட் வரி அட் ஆல். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்ப. இந்த துரோகங்கள் எல்லாமே வந்து ஒரு பைசாவுக்கு இல்லாமல் போக போகுது. உங்களோட இப்போத்தைய ஒரே ஒரு விஷயம், மூவ் ஆன். 6 ஆஃப் சோட்ஸ். இந்த எந்த ட்ராப்லேயும் வந்து சிக்கிக்காதீங்க, மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரோ ஒருத்தங்க உங்களை வந்து தொலைச்சிட்டு இப்போ தேடிட்டுருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி, லவ், பார்ட்னர்ஷிப், எந்த டீலாக இருந்தாலும் பாஸ்ட்டுக்கு நோ. ஒரு புது அழகான எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. அதுதான் உங்களை வந்து எல்லா ட்ராப்லேருந்தும் காப்பாற்றும். யாரோ ஒருத்தங்களை உங்களுக்கு உங்கள் கூட வந்து சேர போகிறாங்க. இட்ஸ் லைக் எ பார்ட்னர்ஷிப், இட்ஸ் லவ். இது வந்து ஆண் பெண் அந்த காதலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் சோல் ஃபேமிலி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆப்போசிட் செக்ஸாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஹூ நோஸ். பட் பி ஓப்பன். யாரோ ஒருத்தங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில வெரி பவர்ஃபுல் சப்போர்ட். அவங்க வந்து நீங்கள் இழந்த விஷயங்களை உங்களை மீட்டு கொடுப்பாங்க. அது நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, யூ ஆர் கோயிங் டு கெட் இட். ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ண போகிறீங்க, ரொம்ப சீக்ரெட்டாக வந்து இது பண்ண போகிறீங்க. வெளி உலகம் என்ன உங்களை பற்றி பேசினாலும் ஜஸ்ட் டோன்ட் கேர். பிரபஞ்சம் இட்ஸ் லைக் பிரபஞ்சம் சொல்லுங்க, நீ என் குழந்த, யார் என்ன சொன்னால் என்ன, நீ என் குழந்த அப்படின்றாங்க. அவ்வளோ பியூர் சொன்னீங்க. அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும், யார் என்ன குறை சொன்னாலும் ஜஸ்ட் தூசை தட்டிட்டு போய்கிட்டே இருங்க. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.